வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து நாம் ஒரு அழகான மலைப்பகுதிக்கு போக போகிறோம். போகும் பாதையில் அழகிய காட்சி முனைகளையும் அபாயகரமான வளைவுகளையும் ஆழமான பள்ளத்தாக்குகளையும் கடந்து நாம் இன்னைக்கு பயணம் செய்ய போகிறோம். காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த கோடை காலத்துலேயும் கொஞ்சம் பசுமையாகவே இருக்குங்க. மா, பலா, வாழை, கொய்யா, நாவல் பழங்கள், மரவள்ளி கிழங்கு, முந்திரி, மிளகு இவை எல்லாமே இந்த பகுதியில் அதிகம் விளையுதுங்க. அது எந்த பகுதி, எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம காணொலியை பாருங்கள். நான் உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். காணொலியில் ஏதாவது தவறுதலாக சொல்லப்பட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் உப்பிலியாபுரத்துலேருந்து பச்சைமலைக்கு தான் பயணம் செய்ய போகிறோம். நாம் போகக்கூடிய பேருந்து 3:15 மணிக்கு வரும்னு சொல்லி சொன்னாங்க. நாம் 2:15 மணிக்கே வந்துட்டோம். நாம் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். பேருந்தும் சரியாக 3 மணி 20 நிமிடங்களுக்கு வந்துருச்சுங்க. நாம் இப்போ போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. நாம் பயணம் செய்யக்கூடிய பயண தூரம் பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர். உப்பிலியாபுரத்துலேருந்து ஒரு 10 நிமிட பேருந்து பயணத்துக்கு அப்புறம் சோபனாபுரம் பேருந்து நிறுத்தம் வந்துருச்சுங்க. நம்ம முன்னாடி தெரியக்கூடிய இந்த மலை மேலே தாங்க நம்ம ஏற போகிறோம். இந்த தொடர்ச்சியான மலைகள் தான் பச்சை மலை. போகும் வழியில் ஆங்காங்கே நெல் வயல்களும் அதிகம் காணப்படுதுங்க. அதிகமாக எல்லாம் அறுவடை முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், அழகான ஒரு சாலைங்க. சாலையோட 2 புறங்களிலும் இந்த புளியா மரங்கள் இருக்குது. இப்போ நம்ம வன சோதனை சாவடிக்கிட்ட வந்துட்டுங்க. இந்த இடத்துலேருந்து மலைச்சாலை ஆரம்பமாயிடுச்சிங்க. நம்ம முன்னாடி தெரியக்கூடிய பாருங்கள், இந்த மலை தான் பச்சை மலை. இந்த மலையில் சுற்றிக்கிட்டு தான் நம்ம மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பச்சை மலை பார்த்திங்கன்னா 3 மாவட்டங்களை உள்ளடக்கியிருக்குங்க. திருச்சி, பெரம்பலூர், சேலம் இந்த 3 மாவட்டங்களையும் உள்ளடக்கியிருக்குங்க. இந்த பச்சை மலை பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அங்கமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கொண்டை ஊசி வளைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சாலை பார்த்திங்கன்னா மிகவும் குறுகலான சாலை தாங்க. இங்கே பாருங்கள், இந்த சாலையில் இந்த வளைவுலேருந்து இந்த பள்ளத்தாக்குகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு வித பயத்தை ஏற்படுத்துதுங்க. அதே மாதிரி அந்த தொடர்ச்சியான மலைகளும் அவ்வளோ அழகாக காட்சியளிக்குது. இப்போ நம்மளுடைய பேருந்து பார்த்திங்கன்னா மலையோட ஒரு ஓரத்தில் போயிட்டுருக்குங்க. இப்போ கோடைக்காலம் ஆரம்பித்ததுனால பார்த்திங்கன்னா அந்த பசுமையெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி கொஞ்சம் காஞ்சி போய் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்க்கக்குள்ள அந்த மலை தொடர்கள்லாம் அழகாக பச்சை பசேல்னு இன்னமும் காட்சியளிக்குதுங்க. நம்மளுடைய இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை தொடர்கள் எவ்வளோ செழுமையாக காட்சியளிக்குதுன்னு, நம்ம மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த வெயிலோட தாக்கமும் அப்படியே குறைஞ்சிருச்சிங்க. நம்ம முன்னாடி பாருங்கள், ஒரு பேருந்து வந்துருச்சு. சாலை குறுகிய சாலை அப்படிங்கிறதுனால இந்த பேருந்தை கடந்து போகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க. மலையில் பார்த்திங்கன்னா மான், முயல், அதுக்கப்புறம் காட்டெருமைகள், மயில் இதெல்லாமே அதிகமாக காணப்படுறதா சொன்னாங்க. ஏறக்குறைய இந்த பச்சை மலையோட உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3000 அடியிலேருந்து 4000 அடிக்குள்ளே இருக்குங்க. சாலையில் வரக்கூடிய ஒரு சில வளைவுகள் ரொம்ப மேடாக இருந்துச்சுங்க. பேருந்தும் மிகவும் மெதுவாக தான் மேலே ஏறிச்சிங்க. இந்த இடத்துலேருந்து இந்த பள்ளத்தாக்குகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளும் எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு பாருங்கள். நம்ம பேருந்து பாருங்கள், இந்த மலையோட ஒரு ஓரத்தில் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் 2 சக்கர வாகனத்துலேயோ 4 சக்கர வாகனத்துலேயோ வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்று நாம் அந்த இயற்கையை ரசிக்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் ஓரளவுக்கு இந்த மலை பசுமையாக தாங்க காட்சியளிக்குது. இன்னும் ஏப்ரல் மே மாதங்களில் இதெல்லாம் இன்னும் காஞ்சி போயிடும்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கு வரக்கூடிய பேருந்து கால அட்டவணையை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மலைக்கு பயணம் செய்யணும் அப்படின்னா தாராளமாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இந்த பகுதி ஓரளவுக்கு வந்து பசுமையாகவே காட்சியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒத்தையடி பாதை மாதிரியே நம்முடைய சாலையும் மிக மிக குறுகலாக தாங்க போயிட்டுருக்கு. பாருங்கள், முன்னாடி ஒரு இருசக்கர வாகனம் வந்துச்சு. அந்த வாகனம் எப்படி கீழே இறங்கி போச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பச்சைமலையில் வந்து நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா அருவிகள் இருக்குங்க. ஒரு சில அருவிகளுக்கு வந்து பார்த்தோன்னா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வனத்துறையினர் வந்து தடை போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த பச்சைமலைக்கு பயணம் செய்யக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் குளிர்காலத்துலேயும் வரலாம், அதே மாதிரி மழை காலத்துலேயும் வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இந்த மலை காட்சியளிக்குங்க. இப்போ கோடை காலம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு காஞ்சி போய் தாங்க எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் வந்த நேரம் மாலை நேரம் அப்படிங்கிறதுனால வெயிலோட தாக்கம் குறைஞ்சி கொஞ்சம் குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிச்சிருக்குங்க. சாலை மிகவும் குறுகிய சாலை அப்படிங்கிறதுனால நமக்கு எதிர்ப்புறம் வரக்கூடிய அந்த இருண்ட சக்கர வாகனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்முடைய பேருந்தை கடந்து செல்லுது. நீங்கள் உங்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து தலைக்கவசம் அணிஞ்சிட்டு பத்திரமா வாங்க. இதுதாங்க டாப் செங்காட்டுப்பட்டி காட்சி முனை. இந்த இடத்துலேருந்து இந்த பள்ளத்தாக்குகளோட அழகை நீங்கள் ரசிக்கலாம். இங்கே பாருங்கள், மலை தொடர்களும் அதே மாதிரி இந்த பள்ளத்தாக்குகளும் அவ்வளோ அருமையாக காட்சியளிக்குங்க. இப்போ நம்ம வந்து டாப் செங்காட்டுப்பட்டி கிராமத்துக்கு பக்கமாக வந்துட்டோம். இந்த பச்சைமலையில் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம், இப்போ வந்து முந்திரியும் அதிகமாக பயிரிடுறாங்க. மரவள்ளி கிழங்கு உற்பத்தியும் அதிகமாக இருக்குங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள் மரவள்ளி கிழங்கு தோட்டங்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி சாலையோட வலதுபுறத்துலேயும் சரி இடதுபுறத்துலேயும் சரி தேக்கு மரங்கள் அதிகம் இருக்குங்க. நம்ம மலை மேலே ஏறி வரும்போது நிறைய காட்சி முனைகளை வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க. நம்ம பேருந்தில் வரும்போதே அதை பார்க்க முடிஞ்சுது. இன்னும் நீங்கள் இருசக்கர வாகனத்துலேயும் 4 சக்கர வாகனத்துலேயும் வந்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த பகுதி முழுவதுமாக வந்து பார்த்தோன்னா மரவள்ளி கிழங்குகள் பயிரிட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த கோடை காலத்துலேயும் ஓரளவுக்கு இந்த பகுதியெல்லாம் பசுமையாக தாங்க இருக்குது. நம்ம கூட பேருந்தில் வந்த அண்ணாக்கிட்ட கேட்கக்குள்ள இதெல்லாம் வந்து மானாவாரி பயிர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மழை பெஞ்சா வந்து எல்லாம் செழுமையாக இருக்கும். இப்போ மழையோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சி போய் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அங்கங்கே முந்திரி மரங்களும் பலா மரங்களும் அதிகமாக காணப்படுதுங்க. நாம் ஏற்கனவே வந்த இந்த பச்சைமலை பாளையம் காணொலியை பார்த்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து டாப் செங்காட்டுப்பட்டிக்கு ஒரு காணொலி எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனிப்பட்ட முறையில் வந்து தகவல்கள் வந்து அனுப்பியிருந்தார். அவருக்காக தான் இந்த காணொலியை நம்ம எடுத்து போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து டாப் செங்காட்டுப்பட்டி அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்தாச்சு. நாம் வந்த பாதை எப்படின்னு பார்த்திங்கன்னா உப்படியாபுரம், சோபனாபுரம், டாப் செங்காட்டுப்பட்டிங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் டாப் செங்காட்டுப்பட்டின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. சாலையோட வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குங்க. இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து இடதுபுறம் திரும்பினீங்க அப்படின்னா நெய்வாசல் காட்சி முனைக்கும் அதே மாதிரி மங்களம் அருவிக்கும் போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பலகையில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. நேராக போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 4 ரோடு பகுதி வரும். அதுலேருந்து இடதுபுறம் திரும்பினீங்க அப்படின்னா டாப் செங்காட்டுப்பட்டி கிராமம் எல்லாமே வந்துடுங்க. நாம் போகக்கூடிய பேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறம் திரும்பி பூதக்கால் போக போது நாம் இந்த இடத்துல இறங்கிக்க போகிறோம். மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பலாக்காய்கள் இருக்குன்னு. இந்த பகுதியில் தாங்க எல்லா ஊருக்குமே பிரியுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பலகையில் வந்து அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. மணலோடை, அதே மாதிரி ராமநாதபுரம், சோளமாத்தி, இதெல்லாம் வந்து எப்படி போகணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நின்றுட்டுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் செங்காட்டுப்பட்டி பிரிவு ரோடு தான். இந்த இடத்துலேருந்து இப்படி போனால் சோளமாத்தி போகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் போனால் வந்து மேலே மணலோடை போகும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பக்கம் மணலோடை, இது வந்து சோளமாத்தி போகிற ரோடு, இது வந்து நம்ம துறையூர் போகிற ரோடு. அப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இப்போ நம்ம வந்த ரோடு வந்து பூதக்கால் போகிற ரோடு. காற்று அப்படியே ஜிலுன்னு அடிச்சிட்டுருங்க. அவ்வளோ காற்று, ஏறக்குறைய ஒரு 21 டிகிரி சீக்கு வந்துருச்சு. நம்ம ஃபோனில் செக் பண்ணி பார்க்கக்குள்ள பாருங்கள், அப்படியே சுற்றியும் பாருங்கள். முழுவதுமாகவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க பண்ணியிருக்காங்க. வாழையும் தேக்கு மரங்களும் அதே மாதிரி ஆங்காங்கே இந்த சில்வர் ஓக் மரங்களும் காணப்படுதுங்க. இந்த பகுதியில் பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாமரங்களும் தென்னை மரங்களும் கூட அதிகமாக காணப்படுதுங்க.
அதே மாதிரி இந்த சில்வர் ஓக் மரங்களும் இந்த பகுதியில் அதிகம் காணப்படுது. இந்த பச்சை மலையில் வந்து அனைத்து பழ வகைகளுமே கிடைக்குதுங்க. பலாப்பழம், அன்னாசி பழம் எனக்கு தெரியலைங்க, மாம்பழம், வாழைப்பழம், நாவல் பழம், இது எல்லாமே இந்த பகுதியில் வந்து அதிகமாக கிடைக்குதுங்க. நீங்கள் இயற்கையை விரும்புகிறவராக இருந்தால் தாராளமாக இந்த பகுதிக்கு வந்து இந்த பகுதியை சுற்றி பார்த்துட்டு போகலாம். நீங்கள் வரக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் வாங்க. அவ்வளோ அழகாக இந்த பச்சை மலை காட்சி அளிக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த அருவிகள்லேயும் நீர் வரத்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இல்லை இந்த கோடை காலத்திலே நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, தாராளமாக காலை நேரங்களில் வந்துடுங்க. ஏன் அப்படின்னா அப்போது வந்து இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்காது. ஓரளவுக்கு வந்து இந்த பகுதி எல்லாமே குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.